7ஆம் வார்த்தைக்கு ஆதாரமாக லூகாவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாக கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த 7வது வார்த்தையை பற்றி நாம் தியானிக்க போகிறோம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். தலைகளை சாழ்த்தி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இரக்கங்களின் பிதாவமாக இருக்கிற என் ஆறுதலின் தேவனாக இருக்க எங்கள் தேவாதி தேவனே, அப்பா, இந்த மதிய வேலைக்காக நன்றியோடு மை துதிக்கிறோம். தகப்பனே, அடியாள் கொடுத்த இந்த மகாபிரிய ஸ்லாக்கத்திற்காக உமக்கு கொடான கொடி நன்றி ஏறெடுக்கிறப்பா. அடியாளை மறைத்து என் தேவன் வெளிப்படும்படியாக செபிக்கிறோம். கர்த்தர் அப்பா, நீங்கள் பேசுங்கப்பா. ஆண்டவர்களே, அடியாளுக்கு கொஞ்சம் தெரியாது, நீர் தான் பேச வேண்டும். தகப்பனே, கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இது பிரயோஜனப்படுத்தும்படியாக செபிக்கிறோம். எல்லாவற்றையும் கர்த்தருடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபத்தை எடுக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த 7வது வார்த்தை, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்பது. அதாவது இயேசுவின் இந்த இறுதி வார்த்தை என்பது பிதாவை நோக்கி ஏறெடுக்கப்பட்ட ஒரு எளிய ஜெபம். 7 வார்த்தைகளை அவர் சிலுவையில் மொழிந்திருக்கிறார். அந்த 7 வார்த்தைகளில் பார்த்தோம்னா 3 வார்த்தைகள் பிதாவை நோக்கி ஏறெடுக்கப்பட்ட ஒரு மன்றாட்டு ஜெபங்கள். முதலாவது, பிதாவே, இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று ஒரு எளிய ஜெபத்தை ஏறெடுக்கிறார். இரண்டாவது, 4வது வார்த்தையில் பார்த்தீங்கன்னா, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று ஜெபத்தை ஏறெடுக்கிறார். அடுத்து கடைசியாக, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று இறுதியாக பிதாவிடத்தில் தன் ஆவியை ஒப்புவித்து சிலுவையின் பயணத்தை அவர் வெற்றியாக முடிக்கிறார். அதாவது இந்த உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்ற வார்த்தை பார்த்தீங்கன்னா, தாவீது ராஜா ஏற்கனவே சங்கீதங்களில் இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார். சங்கீதம் 31:5 பாருங்க, உமது கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மன்றாடுகிறார். அப்போ உமது கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்ற வார்த்தை பார்த்தீங்கன்னா யூதர்களுடைய ஒரு பொதுவான ஜெபமாக நமக்கு தெரிகிறது. பக்தி உள்ள எல்லா யூதர்களும் சங்கீதம் 31:5 படி உமது கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று ஜெபிப்பது வழக்கம். இரத்த சாட்சியாக மரித்த சேவான் கூட கல்லெறிந்து கொல்லப்படும் பொழுது என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று தான் ஜெபித்தார். அதாவது யூத குழந்தைகளுக்கு அவர்கள் பெற்றோர்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய முக்கியமான ஜெபங்களில் இந்த ஜெபமும் ஒன்று என்று பார்க்கிறோம். அப்போது இயேசுக்கும் இந்த ஜெபத்தை அவர்கள் பெற்றோர்கள் சொல்லி கொடுத்துருக்கலாம். அப்போது இயேசுக்கும் இந்த வார்த்தையை சொல்லி ஜெபிப்பது வழக்கமாக இருந்திருக்கலாம். அதனால் தூங்க போக முன் சொல்லக்கூடிய இந்த ஜெபம் அவர் சாவுக்குள் நுழையும் முன்னும் இந்த ஜெபத்தை அவர் ஏறெடுக்கிறார். அப்போது காரணம், அவரை பொறுத்தவரை மரணம் என்பது அவருக்கு ஒரு உறக்கம், அதாவது நித்திரை, அவ்வளவுதான். ஆனால் விசுவாசிகளாகிய மரணம் என்பது நிரந்தரமாக கண்களை மூடுவதல்ல, உயிர்த்தெழுதல் உண்டு என்ற நிச்சயத்தோடு கண்களை மூடுவதுதான் விசுவாசிகளின் மரணம் என்று கர்த்தர் விரும்புகிறார். எனவே இயேசு வலியின் உச்சத்திலும் வேதனையிலும், அதாவது ஐயா கூட சொன்னாங்க, அவருக்கு என்னென்ன காயங்கள் எப்படி இருந்தது, எவ்வளோ காயங்கள் பட்டாருன்னு அழகாக விவரித்து சொன்னாங்க. அப்போது அந்த வலியின் உச்சத்தில் கூட அந்த ஜெபத்தை சொல்ல அவர் மறக்கவில்லை. எனவே இந்த 7 வார்த்தையிலிருந்து நான் விரைவாக போகிறேன். 3 பாடங்களை நம்ம கற்றுக்கொள்ளலாம். முதலாவது, இயேசு தன் சொந்த விருப்பத்தின் பேரில் மனப்பூர்வமாய் தன் ஆவியை ஒப்படைக்கிறார். அதாவது அவருடைய ஒப்படைப்பு மனப்பூர்வமான ஒப்படைப்பாக இருக்கிறது. நம்ம பார்த்தோம், வலியின் உச்சத்தில் வேதனையில் இருக்கக்கூடிய நேரத்தில் மனப்பூர்வமாக தான் அவர் என்ன பண்ணுறார், பிதாவிடத்தில் தன் ஆவியை ஒப்புவிக்கிறார். அதாவது இயேசு கிறிஸ்துவுடைய மரணம் ஒரு விபத்து அல்ல, அது தேவனால் திட்டமிடப்பட்டு, இன்னும் சொல்ல போனால் உலகம் தோற்றத்துக்கு முன்பாகவே திட்டமிடப்பட்டு கிறிஸ்துவின் முழு ஒத்துழைப்போடு சிலுவையில் அரங்கேற்றப்படும் மாபெரும் ரட்சிப்பின் திட்டம்தான் இயேசு கிறிஸ்துவின் மரணம். அதாவது உலக பார்வையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இயேசுவின் மரணம் ரோம போர் சேவகர்கள் தான் இயேசுவை கொன்றார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் கிறிஸ்துவின் பார்வையில் அவர் முழு சித்தத்தின்படி தான் தன் ஆவியை பிதாவிடம் அவர் என்ன பண்ணுறாரு, ஒப்பு கொடுக்கிறார். அப்போது
ரோமர்களும் யூத தலைவர்களும் தன்னுடைய திறமையால தான் இயேசுவை கொன்றோம் என்று பெருமைப்பட்டு கொள்கிறார்கள். ஆனால் இயேசுவை அவர்கள் கொல்லவில்லை. அவர் முழு சுயாதீனத்தோடு தன் ஆவியை பிதாவிடத்திலும் அவர் என்ன பண்றாரு? ஒப்பு கொடுக்கிறார். அப்போ இயேசுவே இப்போரில் வெற்றி பெற்றவராக காணப்படுகிறார். ஏனென்றால் இயேசு பலன், சக்தி எல்லாவற்றையும் இழந்து ஒரு பலன் அற்றவராக அவர் மரிக்கவில்லை. அவர் ஜீவாதிபதி. அவரை யாரும் கொலை செய்யவில்லை. அவர் ஜீவனை கொடுக்கிறவர் தான். அவர் இடத்தில் யாரும் ஜீவனை எடுக்க முடியாது. எனவே இதை பார்த்து கொண்டிருந்த யோவான் இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தை பற்றி குறிப்பிடும் பொழுது கூட பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 30 பாருங்க, இயேசு தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அதாவது பொதுவாக சிலுவையில் மறிக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உயிர் போகக்கூடிய நேரத்தில் தலையை தூக்கி மூச்சு விட முயற்சிப்பாங்க. மூச்சு விட முயற்சி செய்யும் பொழுது தன் தலையை தூக்கி தான் மூச்சு விட முயற்சிப்பாங்க. அதுக்கப்புறம் உயிர் போன பிறகு தான் தலையை சாய்ப்பாங்க இல்லையா? ஆனால் நம்மளுடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து தலையை சாய்த்து தான் தன் ஆவியை என்ன பண்ணுறார்? பிதாவிடத்தில் அவர் ஒப்பு கொடுக்கிறார். அவர் உயிர் போனதுனால தன் தலையை சாய்க்கவில்லை. அவரை மனப்பூர்வமாக என்ன பண்ணுறார்? தன் தலையை சாய்த்து தன் ஆவியை பிதாவிடத்தில் அவர் ஒப்பு கொடுக்கிறார். அப்போது இதிலிருந்து என்ன பார்க்குறோம்? கர்த்தருடைய அந்த ஒப்புவிப்பு மனப்பூர்வமாக இங்கே நிகழ்கிறது. அதாவது பார்த்திங்கன்னா, கர்த்தரை நம்ம மரணத்துக்குள் கொண்டு போன நேரம் 3ஆம் மணி வேலைன்னு சொல்லுவாங்க. அதாவது வேத அறிஞர்கள் சொன்னாங்க, இது பார்த்திங்கன்னா பிற்பகல் 12 மணி முதல் 3 மணி வேலைன்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் பஸ்கா ஆட்டுக்குட்டியை பலியிடக்கூடிய நேரம்னு சொல்லுவாங்க. அப்போது எல்லாரும் கர்த்தராகிய கர்த்தர் நம்மளுடைய பாவங்களுக்காக சிலுவையில் சுமந்து ஒரு தேவ ஆட்டுக்குட்டியாக உலக மீட்புக்காக தன் ஜீவனை அவர் மனப்பூர்வமாக இந்த இடத்துல அவர் தியாகம் செய்கிறார். அதாவது அவருடைய ஒப்புவிப்பு எப்படி இருக்குன்னா மனப்பூர்வமாக காணப்படுகிறது. இரண்டாவது பாருங்க, இரண்டாவது கற்றுக்கொள்ளும் பாடம், தேவன் உடனான நம்முடைய உறவு எல்லா எல்லைகளையும் கடந்ததாக இருக்க வேண்டும். அதாவது இயேசுவுக்கும் பிதாவுக்கும் உள்ள உறவு எல்லா காலகட்டத்திலும் பிரிக்க முடியாத ஒரு உறவாக தான் இன்று காணப்பட்டது. இயேசு தன் வாழ்நாள் இறுதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இயேசு பிதாவுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். இதை தான் யோவான் சொல்லும் பொழுது கூட பாருங்க, இயேசுவுக்கும் பிதாவுக்கும் உள்ள ஐக்கியத்தை யோவான் அழகாக சொல்றாங்க பாருங்க. யோவான் 10ஆம் அதிகாரம் 30 பாருங்க, நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்று இயேசு சொன்னார். அடுத்த வசனம் கூட பாருங்க, யோவான் 16:28 கூட, நான் பிதாவிடத்திலிருந்து புறப்பட்டு உலகத்தில் வந்தேன், மறுபடியும் உலகத்தை விட்டு பிதாவிடத்திற்கு போகிறேன் என்று மிக தெளிவாக இயேசு சொல்லுகிறார். அப்போ இயேசுவின் இந்த ஒப்படைப்பு பிதாவுக்கும் கிறிஸ்துவுக்குமான ஒரு ஐக்கியத்தை இங்கே நமக்கு தெரிவிக்கிறது. அடுத்தது பாருங்க, சிலுவையில் தொங்கிக் கொண்டு இருக்கும் இயேசு உலகத்தின் பாவங்களை சுமந்து தன்னுடைய உலகத்தினுடைய பாவங்களை சுமத்தப்பட்டதால் தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு சிறிது நேரம் அவர் என்ன பண்ணுறாரு? பிரசன்னத்தை விட்டு தற்காலிகமாக விலகி செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அவர் கதறுகிறார். நம்முடைய பாவங்களுக்காக பிதாவால் நிராகரிக்கப்பட்டு மரண வேளையிலும் 3 மணி நேரம் அவர் தன் பாடுகளை அனுபவித்து முடிக்கிறார். மீண்டும் பிதாவிடத்தில் உரிமையோடு பிதாவே என்று அழைக்கிறார். எப்படி அழைக்கிறார்? மகிழ்ச்சியோடு அழைக்கிறார். அதாவது பாருங்க, ஒரு வேலை நிமித்தமாக படிப்பு நிமித்தமாக பிள்ளைகள் வீட்டை விட்டு தூரமாக தங்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். அப்போது பார்த்தீங்கன்னா வேலைகள் முடிந்து பல நாள் கழித்து தன் வீட்டுக்கு வரக்கூடிய பிள்ளைங்க தன் அப்பாவை பார்க்க போகிறோம், அம்மாவை பார்க்க போகிறோன்னு எவ்வளவு மகிழ்ச்சி அடைவார்களோ, அதே போல் இயேசுவும் தன் பிதாவிடத்தில் செல்வதை நினைத்து அந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு அவர் என்ன பண்ணுறாராம்? தன் ஆவியை பிதாவிடத்தில் ஒப்புவிக்கிறார். அப்போது வாழ்க்கையில் இக்கட்டான நேரங்களில் நம் பிதாவை நோக்கி என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று கேட்பது தவறல்ல. வேதத்தில் பல பரிசுத்தவான்களும் அப்படி கேட்டு இருக்கிறாங்க. ஆனால் இறுதியில் பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்பது தான் நம்முடைய விசுவாச வாழ்க்கை முடிய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதாவது தேவன் உடனான உறவு எல்லா எல்லைகளையும் கடந்ததாக இருக்க வேண்டும், அதை சொல்கிறாரு. அதாவது நம்மளுடைய சூழ்நிலைகள் என்னவாக இருக்கலாம், நம்ம சூழ்நிலைகளை காரணம் காட்டி கொண்டு இருந்து கொண்டு இருக்கோம் இப்போ இந்த காலகட்டத்திலலாம். ஆனால் நம்முடைய சூழ்நிலைகளை தேவனுடைய ஐக்கிய முறிவுக்கு நாம் ஒரு காலம் காரணமாக காட்டக்கூடாது என்பது தான் இந்த வார்த்தை நமக்கு தெளிவாக காட்டுகிறது. நமக்கு பல சூழ்நிலைகள் வரும். நம்ம ஆலயத்துக்கு வருவதற்கு கூட நானே நிறைய ரீசன் சொல்லிகிட்டே இருப்பேன். ஆனால் கர்த்தருடைய உறவு ஐக்கியம் நமக்கு ஒன்றோடு ஒன்றாக இணைந்திருக்க வேண்டும் என்றால் நம் எல்லா சூழ்நிலைகளையும் கடந்து ஆக தான் நாம் இருக்க வேண்டும். அதை தான் கர்த்தரும் விரும்புகிறார். மூன்றாவதாக,
நம்பிக்கை அளிக்கிறது இந்த வார்த்தை. பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்ற இந்த வார்த்தை நமக்கு ஒரு நம்பிக்கையை வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. என் அப்பா ஏதாவது சின்ன குழந்தைங்கள் கூட ஏதாவது பிரச்சனைன்னு வரும்போது என் அப்பா என்னை கைவிட மாட்டார் என்று முழுமையாக தன் தகப்பனை நம்பும் ஒரு குழந்தையைப் போல தான் அன்று இயேசுவும் என்ன பண்ணார், காணப்பட்டார். அதை தான் சொல்கிறாங்க பாருங்கள், சங்கீதம் 35 அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு என்று இந்த வார்த்தை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. அது மட்டும் இல்லை, நாம் இந்த உலக வாழ்க்கைக்கு பின் இந்த வார்த்தையை சொல்கிறாங்க இல்லையா, உம்முடைய கைகளில் என் பிதாவை நான் ஒப்புவிக்கிறேன் என்ற சொல்லக்கூடிய இந்த வார்த்தை பார்த்திங்கன்னா நாம் இந்த உலக வாழ்க்கைக்கு பின்பு எங்கு போகிறோம் என்ற இந்த நிச்சயத்தை இந்த வார்த்தை நமக்கு தருகிறது. அதாவது பாருங்கள், தன்னுடைய வாழ்நாளில் இறுதி காலகட்டத்தில் இப்படி ஒரு வார்த்தையை யாரால் சொல்ல முடியும் இல்லையா? நம்ம இருக்கக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா கர்த்தர் அதாவது வலியின் உச்சத்தில் இருக்கும் பொழுது யாருக்காவது இந்த வார்த்தைகள் நம்மளுக்கு வருமா? அப்போது இவர் சொல்லும் பொழுது பாருங்கள், நாம் எங்கு வந்தோம் எங்கு செல்கிறோம் என்ற ஒரு தெளிவான புரிதல் உள்ளவர்களால் மட்டும்தான் இந்த வார்த்தையை சொல்ல முடியும். அப்போ இயேசுவுக்கு இந்த புரிதல் கண்டிப்பாக இருந்திருக்கு. அதனால தான் இந்த வார்த்தையை அவர் என்ன பண்ணுறாரு, மகிழ்ச்சியோடு அன்றைக்கு சொல்லுகிறார். அப்போது இதை யோவான் சொல்லும் பொழுது கூட பாருங்கள், யோவான் 13:3 யாராவது வாசிங்க. யோவான் 13:3 சிலுவை மரணத்திற்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறார். அதாவது நாம் எங்கு வந்தோம் எங்கு செல்கிறோம் என்ற ஒரு தெளிவான ஒரு புரிதல் நமக்கு கண்டிப்பாக இருக்க வேண்டும். அப்போ தான் அந்த புரிதல் பார்த்திங்கன்னா இயேசுவுக்கு இருந்தது போல விசுவாசிகளாகிய நமக்கும் இந்த புரிதல் மிக மிக முக்கியமாக காணப்படுகிறது. ஏனென்றால் விசுவாசிகளுக்கு மரணம் என்பது நிரந்தரமாக கண்களை மூடுவதல்ல, உயிர்த்தெழுதல் உண்டு, நித்திய வாழ்க்கை உண்டு என்ற நிச்சயத்தோடு தன் கண்களை மூடுவதுதான் மரணம் என்று நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, எனவே தான் தேவனுடைய பிள்ளைகளுடைய மரணத்தெல்லாம் பார்த்திங்கன்னா ஆசீர்வாதமாக கருதப்படுறாங்க. ஏன் காரணம் என்ன? ஏன்னா நம் தேவனோடு இணைக்கக்கூடிய ஒரு பயணமாக அது காணப்படுகிறது. தேவனை முகமுகமாய் நாம் தரிசிக்கும் நாளாக அது காணப்படுகிறது. அதனால தான் தேவனுடைய பிள்ளைகளுடைய மரணத்தை ஒரு ஆசீர்வாதமாக அங்கே கருதப்படுகிறாங்க. இதுதான் எனவே பவுல் பிலிப்பியருக்கு எழுதும்போது கூட பாருங்கள், பிலிப்பியர் 1:21 கூட பாருங்கள், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லுகிறார். எனவே நாம் இந்த உலகத்திற்கு உரியவர்கள் அல்ல, இந்த உலகத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு வழி போக்கர்களாக தான் நம்ம இந்த உலகத்தில் நம்ம இருக்கிறோம். அதை தான் பாருங்கள், அந்நியர்களும் பரதேசிகளுமாக இருக்கிற நாம் என்று அப்போஸ்தலர்கள் அழைக்கிறார்கள். அப்போது உயிரின் பிறப்பிடமும் உயிரின் புகலிடமும் தேவனின் கரங்களில் தான் காணப்படுகிறது. இதற்கு ஒரு ஆதார வசனமாக பாருங்கள், 2 கொரிந்தியர் 5:1 பாருங்கள். அதாவது இங்கே பாருங்கள், பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் இங்கே நம்ம நிறைய வீடுகள் வாங்க நம்ம ஆசைப்படுகிறோம். ஆனால் இந்த வீடெல்லாம் ஒரு நாள் கண்டிப்பாக என்ன பண்ணிடும், அழிந்து போகும். ஆனால் வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டு என்பதை நம்ம ஒவ்வொரு விசுவாசிகளும் இதை அறிந்திருக்க வேண்டும் என்பது தான் ஒரு நிச்சயமாக காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்ப்பதற்காக தம்முடைய ஜீவனை சந்தோஷமாக அவர் ஒப்பு கொடுத்தார். அதுபோல நாமும் நம்முடைய வாழ்க்கையை ஜீவ பலியாக கர்த்தரிடத்தில் சந்தோஷமாக ஒப்புவிக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தருக்கு பிரியமாய் காணப்படுகிறது. நம்முடைய மரணத்திற்கு பின்பு நமக்கு நித்திய வாழ்க்கை உண்டு என்பதை இந்த வார்த்தை நமக்கு தெளிவாக காட்டுகிறது. பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்ற வார்த்தை என்பது நமக்கு ஒரு நம்பிக்கை வார்த்தையாக இது காணப்படுகிறது. அது மட்டுமல்ல, இந்த 3 வார்த்தைகளிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்களை பார்த்தீங்கன்னா, நம்ம முதலாவது தன் சொந்த விருப்பத்தின் பேர் மனப்பூர்வமாய் அவர் என்ன பண்ணுறாரு, பிதாவிடம் ஒப்படைக்கிறார். நாமும் மனப்பூர்வமான ஒப்படைப்பு இயேசுவிடத்தில் நம்ம காணப்பட வேண்டும். தேவனுடனான ஐக்கியத்தை நம்ம எந்த சூழ்நிலைகளிலும் பார்த்தீங்கன்னா நம்ம விடாமல் சூழ்நிலைகளை கடந்ததாக நாம் காணப்பட வேண்டும். அடுத்தது, இந்த வார்த்தை நமக்கு நம்பிக்கைக்குரிய வார்த்தையாக நாம் இதை ஏற்றுக்கொண்டு நம் வாழ்க்கையில் செயல்படும் பொழுது கர்த்தர் வெற்றிகளை நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். எனவே தேவன் தாமே அப்படிப்பட்ட வாழ்விற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவாராக. ஆமென்.